இவேட்டல் ஆர்எக்ஸில் சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம இன்றைக்கி செக் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு சேல்ஸ் லிஸ்டிங் பேஜில் இருக்கோம். இங்கே பேஷண்ட் நேமு ஒரு மொபைல் நம்பர் நம்ம டைப் பண்ணி பர்டிகுலர் பேஷண்ட்டை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பில் நம்பர் ஆர் ஆர்டர் நம்பர் வைஸ் நோட்ஸ் வைஸ் கூட நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை டைப் பண்ணுறது மூலமாக பர்டிகுலரான ஒரு பில்லை வந்துட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக கூட நம்ம எப்படி சேல்ஸ் ரிட்டர்ன் எடுக்கிறோன்றதை செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பர்டிகுலர் பில்லை வைஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் சேல் பில்லேருந்து நம்ம எப்படி ரிட்டர்ன் எடுக்கணும்ன்றா இந்த ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு குவான்டிட்டின்றதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஐட்டமோட டீட்டெயில்ஸ் கூட நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு மோர் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அங்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு பில்லை வந்துட்டு நம்ம ரிட்டர்னுக்கு எடுத்துக்கலாம். இங்கே ஐட்டம் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாப்பப் வரும். ஸோ அந்த ஐட்டமை நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் அது எடுக்கும். ஸோ இது வந்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் பேஜ். ஓகே, இங்கே வந்துட்டு பேஷண்ட்டோட நேம் அண்ட் ஐட்டம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு குவான்டிட்டி கூட டிஃபால்ட்டாக அவ்வளோவே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எந்த வித ஐட்டமும் மேனுவலாக என்ட்ரி பண்ணுற அவசியம் இருக்காது. இங்கே குவான்டிட்டி டிஃபால்ட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் இருக்கும். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு நீங்கள் கேஷ் ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா கேஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த அமௌண்ட் உங்கள் சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வர சேல்ஸில் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கிரெடிட்டில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஒரு டெபிட் நோட் கிரியேட் ஆகும். அதை வந்துட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் பண்ணணும்னா நம்ம கிரெடிட்டில் சேவ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டடாக சேவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம மேனுவலாக சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோன்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ சேல்ஸில் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ப்ளஸ் சிம்பிள் நம்ம கிளிக் பண்ணோம்னா நியூ சேல்ஸ் ரிட்டர்ன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நம்மளுக்கு பேஷண்ட்டோட நேம் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க என்ன ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அந்த ஒரு ஐட்டம் வந்துட்டு நம்ம இங்கே டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட்டை வந்துட்டு கிரெடிட்டில் போட்டுட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா மேனுவலாக ரிட்டர்ன் எடுத்துப்போம். தேங்க்யூ.